ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ராவல் வித் விபின். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ரிப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது சென்னை டு வேளாங்கண்ணி. சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பார்த்திங்க அப்படின்னா 300 கிலோமீட்டர்ஸ் ரஃப்லி. ஸோ ஈஸியாக வழி நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு ஃபேமிலி ட்ரிப் தான். இது பை கார் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் 6.5 hours to 7 hours இந்த ட்ரிப் எடுக்கும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் நம்ம ஈஸியாக எப்படி இருக்குன்ற பார்க்குறோம். ஏன்னா நான் அந்த ரோடு கிட்டத்தட்ட ஆஃப்டர் 20 years நான் ட்ராவல் பண்ண போகிறேன். போகிற வழியில் பாண்டிச்சேரி நம்ம டச் பண்ணோம். அதே போல் போகிற வழியில் புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலும் போயிட்டு அங்கே உள்ள ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வேளாங்கண்ணி போக போகிறோம். ஸோ வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற கார் இதுதான், ஜைலோ. ஸோ ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போகிறதுனால இன்றைக்கி டிக்கெட் ஜாஸ்தி. ஸோ அதனால் அவங்களோட காரில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். மொத்த குட்டீஸ் 3 பேர், அது போக நாங்கள் 4 பேர் பெரியவங்க ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி தினேஷ் தான் காரை ட்ரைவ் பண்ண போகிறாப்புல. நம்ம சைடில் அக்கம்பெனி பண்ணலாம், அப்படியே நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவல் பிளான் பார்த்திங்கன்னா காலைல 5:30க்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, 6 o'clock ஆகிடுச்சு. இப்போது கரெக்டாக விடிகிற நேரம் நம்ம இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் ஃபஸ்ட்டு நம்ம டீசல் ஃபில் பண்ணோம். ஒன்ஸ் டீசல் ஃபில் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம வயா மேடவாக்கம் போயிட்டு நம்ம ஈசிஆரை டச் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் ஈசிஆர் போயிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அங்கேருந்து ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக போகலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம மேடவாக்கத்துலேருந்து நம்ம சோழிங்கநல்லூர் வழியாக OMR போய் அப்படி ஈசிஆர் போகலான்னு இருந்தோம். பட் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம ரைட் எடுத்தது மேடவாக்கம் பிரிட்ஜு வேலை நடக்கிறதுனால நம்ம ரைட் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம போகிற ரோடு எதை போயிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்மார் ரோடை நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ பொன்மார் ரோடும் நல்லாவே இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் 2way போல் இருந்தாச்சுனாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோடு பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் பொன்மாரில் தாண்டின பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பைபாஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பைபாஸ் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு மகாபலிபுரம் டச் ஆகிற அளவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா இருந்துச்சு. நோ டிராஃபிக், ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு. ஸோ போகிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கேளம்பாக்கம் போகும். பட் அந்த கேளம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ரைட்டு இருக்குது. அந்த கேளம்பாக்கம் தாண்டின உடனே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போயிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக உங்களை மகாபலிபுரத்தில் கொண்டு விட்டுரும். ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம இப்போது ஈசிஆர் கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது மகாபலிபுரத்தில் அவுட்டரில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சிட்டிக்குள்ளால் போகலை. அங்கேருந்து நம்ம ரைட் பிடிச்சி போயிட்டுருக்கோம். இப்போ ஈசிஆர் ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம போனாலும் நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி க்ராஸ் பண்ணோம். பாண்டிச்சேரியில் இன்றைக்கி நம்ம ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் பாண்டிச்சேரி போனேரம் நான் உங்களுக்கு அங்கே உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸ் கடலூர் தாண்டின அப்புறம் நம்ம சிதம்பரம் போகிற வழியில் நம்ம ஜெயராமன் ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ அதுவும் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு நம்ம ரீச் பண்ணுவோம். பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்.
பாண்டிச்சேரிக்கு சென்னையிலேருந்து நீங்கள் ஈசிஆர் வழியாகவும் வரலாம், இன்னொன்று திண்டிவனம் வழியாகவும் வரலாம். ஈசிஆர் வழியாக வரும்போது எங்கள் வீட்டிலேருந்து 135 கிலோமீட்டர். அதே இது நீங்கள் வந்து திண்டிவனம் வழியாக வந்தாச்சுன்னா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். ரோடு வைஸ் பார்த்தாச்சு அப்படின்னாச்சுன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து சேஃபஸ்ட் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வழியாக தான் போகிறது. ஈசிஆர் வழியாக வர்றது வந்து நம்மளுக்கு இப்போ நாங்கள் பார்த்த முதலத்தில் இன்னும் ரோடு வந்து ஒர்க்கு போயிட்டு இருக்குது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைவர்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரே ரோட்டில் தான் உங்களுக்கு ஆப்போசிட்லேயும் இங்கேருந்து போகிறதும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெட்டர் டு அவாய்ட் ஈசிஆர் ரோடு. ஏன்னா நாங்கள் ஈசிஆருக்கு நான் வந்தது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி. அதனால் ரோடு எப்படி இருக்குங்கிற பார்க்குறதுக்காக வந்தேன். நீங்கள் இப்போ ஃபேமிலியோடு வந்து நீங்கள் பாண்டிச்சேரி போகணுன்னா சென்னை டு திண்டிவனம், திண்டிவனம் டு பாண்டிச்சேரி, அதுதான் பெஸ்ட் ரூட் என்னை பொறுத்த மட்டும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். இது ஈசிஆரில் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண அப்புறம் வந்து இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர வழியில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் போல் இருக்குது. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் நாங்கள் பார்த்தோம், எல்லாமே மார்னிங் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. அதே போல் ரொம்ப பெட்டரான பிளேஸ் இல்லை. ஸோ வந்துட்டு இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே போல் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. கொஞ்சம் க்ரௌடு பஸ்ஸஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் வெளியில் வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒன்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கன்டினியூ பண்ணலாம். நேச்சர் லவர்ஸாக இருந்தால் ஈசிஆரில் வர்றது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்படி ஒரு வியூ தான். ஸோ இது வந்து பேக் வாட்டர் வந்து கடலில் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு இது போல் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். நம்ம இப்போ அஃபிஷியலாக பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்குள்ளால் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ பாண்டிச்சேரி தமிழ்நாடுங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்டர்ஸ் வந்து மிங்கிள் ஆகும். ஸோ உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா பாண்டிச்சேரியில் இருக்கோமா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் நிறையா வரும். ஸோ பாண்டிச்சேரிக்குள்ளால் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆரோவில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 2 விஷயம் இருக்குது. ஆரோவில் பீச் இருக்குது. அதே போல் மாத்ரி மந்திர்ங்கிற ஆரோவிலோட மெயின் சிட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரோவில் பீச். இது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கொஞ்சம் கொண்டோன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாச்சுன்னா மாத்ரி மந்திர். இந்த மாத்ரி மந்திர்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிட்டி, அதாவது ஒரு ஸ்மால் சிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் ரேடியஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிட்டி. இது வந்து அரவிந்தோ அவங்களால வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 49 கண்ட்ரியை சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து வாழ்கிறாங்க. இது வந்து ஒரு யூனிக்கான சிட்டி, அதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லான சிட்டி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிட்டி. ஸோ இந்த சிட்டியை வந்து கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து உள்ளால் வந்துட்டு பார்க்கலாம். முக்கியமாக ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிற ஒரு இடம். மோஸ்ட் ஆஃப் த ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தான் வந்து அவங்க வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ அடுத்தால நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோவில் தாண்டி கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்திங்கன்னா அடுத்தால இருக்கிற ஒரு மெயின் பீச். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேட்டிங், அதே போல் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப யூனிக்கான ஒரு பீச், ரொம்ப க்ளீனஸ்ட் பீச் அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த பீச்சுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. அடுத்து நீங்கள் வந்து பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளால் என்ட்ரு ஆகிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் உள்ளால் வந்தவுடனே பைபாஸ் போகாமலே லெஃப்ட் சைடில் போகலாம். ஸோ அப்படி போக நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியோட மற்ற எல்லா விஷயங்களும் வந்துடும். இது வந்து ராக்கி பீச். இந்த பீச் பார்த்திங்கன்னா புதுச்சேரி சட்டசபைக்கு அருகிலே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபேமஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பீச் வந்து ஹாப்பனிங்காக இருக்கும், ஆட்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நைட் வாக்னாலும் நீங்கள் இங்கே பண்ணலாம். இந்த பீச் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருந்து இது பக்கத்தில் தான் காந்தி சிலை, அது போக முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய ஹோட்டல்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே ஹாப்பனிங்காக இருக்கும். இந்த பீச்சுக்கு அருகிலே அடுத்தால பார்த்தீங்கன்னா 2 பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான சர்ச்சஸ் எம்ஜி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு சர்ச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பை வாக் வந்து நீங்கள் போகலாம். 2 சர்ச்சுமே நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு சர்ச்சஸ். அதோட ஆர்கிடெக்சர், அதே போல் அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் உள்ளால் பார்க்குறதுக்கு மணக்குள விநாயகர் டெம்பிள் இருக்குது. அதே போல் அரவிந்தோ ஆசிரமம் இருக்குது, ஃப்ரெஞ்ச் காலனி இருக்குது. இது எல்லாமே அந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளாலே இருக்குது.
நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பைபாஸ் ரோடு பிடிச்சிடலாம். ஸோ இந்த பைபாஸ் ரோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈசிஆர் டு கடலூர் போகிற ரோடு. 25 வருடங்களுக்கு முன்னால் இதை வந்து பாண்டிச்சேரியோட பைபாஸாக போட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பாண்டிச்சேரி பைபாஸுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிஸியஸ்ட் ரோடு ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியோட பெரும் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸுக்கு இந்த சைடு தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான 2 அடுத்த நகரங்களை கனெக்ட் பண்ணுற ரோடு வந்து சந்திக்குது. ஒன்று வந்து பாண்டிச்சேரி டு திண்டிவனம். பாண்டிச்சேரி திண்டிவனம் ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவிலே ஒரு மிக சிறந்த ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட். ஸோ இங்கே வந்து மருத்துவ படிக்கிறதுக்காகவும் அதே போல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காமராஜரோட மணிமண்டபமும் இதே பைபாஸ் ரோட்டில் தான் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறதா அந்த மணிமண்டபம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி ஒரு காலத்தில் டிராஃபிக் இல்லாமல் இருந்து இப்போ பாண்டிச்சேரியில் டிராஃபிக் பஞ்சம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களோட ஜேர்னியை வந்து பிளான் பண்ணி நீங்கள் வரணும். அப்போ தான் வந்து டிராஃபிக் அவாய்ட் பண்ணணும். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரியோட பாலிடிக்ஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அது போலவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேனர் கலாச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரோடுகளில் போகிற நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேனர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க ரோட்லேருந்து ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அது டுவர்ட்ஸ் விழுப்புரம் போகுது. நிறைய வணிக வளாகங்களும் அதே போல் ஹோட்டல்ஸும் வந்து நிறைந்திருக்கிற ஒரு ரோடாக இப்போ இது மாறி இருக்குது. அதே போல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். அதாவது எம்ஜி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சண்டே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்து கடைகள் வந்து நம்ம பாண்டி பஸாரில் இருக்கிற போல இது பண்ணியிருப்பாங்க. எல்லா ஐட்டங்களும் உங்களுக்கு சீப்பாக இது பண்ணலாம். ஸோ சண்டே வந்து வீக்கெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுறவங்க அந்த மார்க்கெட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அது இல்லாமல் வில்லியனூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி டு விழுப்புரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வில்லியனூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபேமஸான சர்ச்சு ஒன்று இருக்குது. வில்லியனூர் மாதா சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சர்ச்சை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு ட்ரிப் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா குறைந்தது வந்து ஒரு 2 நாட்கள் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி வீக்கெண்ட் வந்து நிறைய பேர் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். அதே போல் ஃபுட் லவர்ஸ் அந்த பீவரேஜஸ் அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வந்து இங்கே நிறைய வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டோடு சேர்த்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஃபைனலாக நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் கடலூர் போன நேரம் வந்து இன்னும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம இப்போ அடுத்தால் பார்க்கலாம். ஸோ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பாறு லேக் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து போனால் லெஃப்ட் சைடில் வரும். இங்கே வந்து போட்டிங் ரொம்ப ஃபேமஸ். என்ன ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முக்கியமான பீச் வந்து ஹிடன் பீச் வந்து இங்கே இருக்குது. இந்த சுண்ணாம்பாறு லேக்லேருந்து நீங்கள் போட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பீச்சுக்கு நீங்கள் போகலாம். அந்த பீச் வந்து பாரடைஸ் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீச்சுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு 350 ரூபா போட்டுக்கு செலவழிக்க வேண்டியது இருக்கும். அதே போல் ரொம்ப யூனிக்கான பீச் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து பாண்டிச்சேரியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி பார்டரை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி தமிழ்நாடுக்குள்ளால் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இதுவரை நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேபோல் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வர இருக்கிறது. அடுத்து புதூர் ஜெயராமன் ஹோட்டலை பற்றி உள்ள வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.